வணக்கம் மக்களே. இது வந்து பூரி ஜெகநாத் கோவில், ஒடிசா. ஆ, இந்த கோவில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு மகாபாரதம் போர் முடிஞ்சதுக்கப்புறம் கிருஷ்ணரோட சரீரம்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவரோட ஹார்ட் மட்டும் எதுவுமே ஆகலை. ஆக்சுவலாக ஹார்ட் மட்டும் துடிச்சுட்டே இருந்தது. எங்கன்னா ஒரு கடற்கரையோட மேபி சந்திரபாகா பீச்சில் துடிச்சுட்டு இருந்தது. அப்போ வந்து அனந்த அனந்தவர்மன்ற மன்னனோட கனவுல தோன்றி, நீ வந்து ஒரு பீச் இந்த சந்திரபாகா பீச் சைடில் நீ போய் பார்த்தனா என்னோடய ஹார்ட் இருக்கும், அதை நீ வந்து ஒன்றால் தான் தூக்க முடியும், வேறு யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். இவரும் வந்து கனவுல தோணுனதுனால போய் அவங்களோட ஆட்களோட போய் பார்க்கும்போது அங்கே ஒரு ஹார்ட்டு துடிச்சிட்டு இருந்தது. அப்போ அதை எடுத்து அவர் வந்து ஒரு சிலையாக, அதுக்கப்புறம் அந்த ஹார்ட்டு அலாங் வித் அந்த சிலையை வந்து ஒரு சிற்பமாக வடிவமைக்க ட்ரை பண்ணார் ஆக்சுவலாக. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, விஸ்வகர்மா தான் அந்த சிலையை வடிவமைக்க ட்ரை பண்ணார். எந்தெந்த சிலை ஆக்சுவலானா, ஒன்று வந்து கிருஷ்ணரோடது, இன்னொன்று பலராமரோடது, இன்னொன்று சுபத்ரையோடது. ஸோ இந்த 3 சிலையும் விஸ்வகர்மா வந்து வடிவமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மன்னன் கிட்ட சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. அதாவது மீன்ஸ் நான் வந்து சிலையை முடித்ததுக்கப்புறம், நான் சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து என்னை வந்து கேட்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த கொஷின்ஸு. நீங்கள் நடுவில் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அதோட அந்த சிலை எப்படி எந்த ஸ்டேட்டில் இருக்கோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி விஸ்வகர்மா அந்த மன்னன் கிட்ட சொல்லியிருக்காரு. அது விஸ்வகர்மான்றது அந்த மன்னனுக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஸோ ஆனால் இந்த மாதிரி சிலையை வடிச்சிட்டு இருக்கும் போது நடுவில் வந்து ஒரு நாள் வந்து எந்த ஒரு சத்தமுமே கேட்காததுனால அந்த மன்னனும் அவங்களோட மனைவியாரும் போயிட்டு அந்த கதவை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ தெரியாமல் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக, எந்த சத்தமும் கேட்கலன்றதுனால. சிலையை வடிக்கிற சத்தம் எதுவும் கேட்காததுனால. அதனால் வந்து அந்த ஓப்பன் பண்ணதுனால அந்த சிலை வந்து பாதியிலேயே இருக்கும் ஆக்சுவலாக, கம்ப்ளீட்டட் ஸ்டேட்லேயே இருக்காது. அந்த சிலை வந்து மரத்தால் செஞ்சதுனால அந்த சிலை வந்து அப்படியே பாதியிலே 3 சிலையும் அப்படியே இருக்கும். ஸோ விஸ்வகர்மா சொன்னது மாதிரியே நான் பாதியிலே அவர் சொன்ன வாக்கை மீறாமல் அவர் போயிடுவார் ஆக்சுவலாக. அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து அந்த மன்னனோட கனவுல தோண்டி, அந்த மன்னனுக்கு ரொம்ப துயரமாக இருக்கும், எப்படி இந்த மாதிரி கிருஷ்ணரோட சிலையை இப்படி விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி. அதனால் பெருமாளே வந்து நீ இப்படியே என் சிலையை வடிவமைச்சிருக்கோ இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி, சரி அவரும் கேட்டு அந்த மாதிரி 3 சிலை அப்படியே வடிவமைச்சிருவார். இதில் இன்னொரு ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, இந்த கோயிலோட கொடி மேலே கொடிமரம் வந்து காற்று எந்த பக்கம் வீசுதோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் கொடி சுற்றும். அது ஒரு அதிசயம். அப்புறம் வந்து இங்கே வந்து சக்தி பீடம், விமலா தேவின்ற சக்தி பீடம் இருக்குது இல்லைங்களா, அவங்களோட ஃபுட் மீன்ஸ் அவங்களோட பாதம் வந்து விழுந்த இடம். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கோவிலில் வந்து மேலே எந்த பறவைகளும் பறக்காது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ரத யாத்திரா நடக்கும், அது எவ்ரி இயர் நடக்கும். அதில் வந்து சுபத்திரை, பலராமர், கிருஷ்ணர் 3 பேருக்குமே வந்து ஒரு தனி தேர் இருக்கும். அப்புறம் வந்து இங்கே குண்டிச்சா அப்படின்ற ஒரு கோவில் இருக்குது. குண்டிச்சான்றது என்ன கோவில்னால், அதாவது அவங்களோட பெரியமான்னு சொல்கிறாங்க. யார்? கிருஷ்ணரோட பெரியமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 9th டே அப்போ அந்த தேர் 10 நாள் தேர் நடக்கும். அதில் 9th டே அன்னைக்கு குண்டிச்சா கோவிலில் போயிட்டு அது ஒரு 9 நாள் அப்படியே ஹால்ட் ஆகிடுமா. அந்த 9 நாள் குண்டிச்சா கிட்ட அவங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்பார் ஆக்சுவலி. அப்புறம் இந்த கோவிலோட அன்னதானம் சமைக்கிற இடம்னு சொல்லிட்டு இருக்குது. அங்கே வந்து பார்த்தோன்னா எத்தனை பேருக்கு சமைக்கிறாங்கன்றதுலாம் தெரியாதான், பட் அவங்க சமைக்கிற ஃபுட்டு எதுவுமே வேஸ்ட்டே ஆகாது, இது வரைக்கும் வேஸ்டானதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆக்சுவலாக. அதேமாதிரி வந்து அந்த சமையல் அறை வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்க மட்டும்தான் அது சமைப்பாங்க ஆக்சுவலாக. மீதி யாருக்கும் அலோடு கிடையாது. அதாவது ஜென்ரேஷனாக ஒரு சில பீப்புள் இருக்காங்க, அந்த பீப்புளுக்கு மட்டும்தான் அந்த சமையல் பண்ணுறதுக்கான தகுதி ஆக்சுவலி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அங்கே வந்து ஜிலேபி மாரி ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க. ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ அதுதான் மக்களே, நான் அந்த பாருங்க சன்செட்டு ஆக்சுவலாக அந்த பீச் பக்கத்தில். ஸோ அந்த சந்திரபாகா பீச் என்னன்றது என்னதுன்னா,
என்னன்னா ஆக்சுவலி சந்திரன் வந்து அந்த நீங்கள் ட்ரோன் கேமராவில் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சந்திரன் வந்து அப்படியே பிறை நிலா மாரி சூரியனை மறைக்கிற மாதிரியே இருக்கும் இந்த கடல் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் இங்கே வந்து பாகா பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களே, இது வந்து சாட்சி கோபாலன். அதாவது எப்படின்னா பூரி ஜெகநாத்லேருந்து ஒரு 1 hour ட்ராவல்னு வச்சுக்கோங்க. நீ வந்தோன்னா இந்த கோவில் பேர் வந்து ஆக்சுவலாக கோபால சுவாமி டெம்பிள். இது பேர் சாட்சி கோபாலன் சொல்லிட்டு. ஸோ இதுதான் சாட்சி கோபாலன்னா யாராவது ஒருத்தருக்கு காட்சி அளித்து கோபால சுவாமியாக இங்கே வந்து காட்சி அளித்த இடம். ஸோ அதான் மக்களே. ஸோ இதான் இதோ இங்கே உள்ளே போனீங்கன்னா இங்கே இருக்கு இல்லைங்களா, வெளியே வராங்கல்ல, அது உள்ளே போனீங்கன்னா இது கோபாலசுவாமி சன்னதி இருக்கும். ஸோ இதுதான் கோபுரம் தர்ஷன் பார்க்கணுன்னா கோபுர தர்ஷன் பாருங்க இல்லை. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சாரி டு சே லைக் நான் வந்து ஜெகநாத்தில் ரொம்ப எடுக்கவே இல்லை, ஏன்னா ஃபோன் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு போகல. ஸோ அதனால் இது மட்டும் தான் அதுக்கப்புறம் இங்கே தான் எடுக்க முடிஞ்சது. ஸோ இதுதான் மக்களே.